எங்க போயிட்டாரு? உத்தியோகம்னா இதெல்லாம் உத்தியோகம். ஒழுங்கா படிச்சிருந்தா நல்ல உத்தியோகத்துல வந்திருக்கலாம். ஒவ்வொரு கிளாஸ்லயும் 3 வருஷம் இருந்தா என்ன ஆறுது? பிளாட்பாரமா சுரங்கமா கண்ட இடத்துல தூங்க வேண்டியது இருக்கு. உத்தியோகம் இப்படி மனுஷன் வாழ்க்கை. Yeah. Don't disturb me, please. Nuisance. அந்த ஸ்டெனோகிராஃபர் ஸ்டெல்லா இல்ல, அவளை அனுப்பிச்சிட்டு ஒரு காஃபி ஒண்ணு கொண்டா. ஐயோ நான் வந்து ஐயோ தெரியாம அதுல அது இன்னொரு தடவை இப்படி பண்ண எக்ஸ்கியூஸ் மீ சார். நீ எங்க வந்த? பூர்த்திங்க என்ன பேசு. அவரை பத்தி அந்த வேற வேலை செய்யறாரா சார்? அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்ன இங்க அனுப்பி வச்சார் சார். என்ன மாதிரி இழிக்கிற? ஸ்டீவன்சன் ஸ்டீவன்சன். யாரே? ஸ்டீவன்சன் ஸ்டீவன்சன். என்ன அவருக்கு சிரிச்ச முகமாவே இருக்கு சொல்லிருக்காரு சார். அதாவது the cultivate the fashion of the smiling face. சரி சரி சார். என்னப்பா கோட்டை? என் கோட்டை உனக்கு எதுக்கியா? சார் குளுக்கமா இருக்கு சார். என் உயிர் எடுக்காத, தயவுசெய்து வெளியே போய் உட்காரு. நல்ல மசாஜ் பண்ணா உன்னால உபகாரம் இல்லாட்டாலும் உபகாரம் வேண்டாம் சார். எனக்கு பைத்தியமா சார்? உண்மையை சொல்றேன் சார். கைய காலை புடிச்சு கிடிச்சு முன்னுக்கு வரணும் சார். காக்கா பிடிக்கிறேன் சார். உள்ள வேலையை ஒழுங்கா செய். நீ ஒண்ணு காக்கா பிடிக்க வேண்டாம் சார். ஒழுங்கா இருந்தா எவன் சார் முன்னேற முடியும்? இப்ப நீங்க தான் இருக்கீங்க வச்சுங்க. ஒழுங்கா இருந்தா வந்துட முடியுமா? ஐயோ உங்க சொல்லல சார். நீங்க என்ன நீங்க அர்த்தம்? அதாவது வெளியே வந்து பாருங்க சார், அவன் உத்தியோகத்துக்கு வந்து வேலை செய்யறான்னு. வெளியே போய் உட்கார். பெல் அடிச்சா உள்ள வந்தா போதும். சார் நான் பெல் அடிச்சா நீங்க வருவீங்களா சார்? ராஜு, நீ மோட்டார் ஓட்டிக்கிட்டே இரு, நான் மேலே போய் பாக்குறேன். ஓ சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ் மூர்த்தி. நீ கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என் குழந்தை தண்ணியோட போயிருப்போம். முன்ன ஒரு தடவை கொஞ்சம் லேட்டா போனதுனால ஒரு ஜீவனை தண்ணியில தவற விட்டுட்டேன். இந்த முறையாவது சரியான நேரத்துல காப்பாத்த முடிஞ்சதே. மூர்த்தி, இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன். அதே உடம்பெல்லாம் ஒரே காயம் பட்டிருக்கேன். நீ வீட்டுக்கு போ, நான் உடனே டாக்டர் அனுப்புறேன். சாப்பிட வாங்க மாமா. சாப்பாடு என்ன வேண்டி கிடக்கு? ஏன் மாமா இப்படி எதுலயுமே ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிறீங்க? நீங்க வாழணும். வாழ்க்கையில இவ்வளவு சலிப்பு இருக்க கூடாது. கோமதி, கடந்து போனதை மறக்க தெரியணும். இல்லைன்னா இனிமே நடக்க போறது நல்லதாயிருக்குங்கிற நம்பிக்கையாவது வேணும். ரெண்டும் இல்லாட்டி போனா இங்க சலிப்பு தான் மிஞ்சும். மாதா உடல் சலித்தாள்,
வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே. நாதா விருப்பையூர் வாழ் சிவனே, இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வாராமற்கா. அன்னைக்கு என்ன காப்பாத்துங்களே அந்த மாமா தானே? ஆமாப்பா. வாங்க மாமா விளையாடலாம். நான் வரலப்பா, நீ போய் விளையாடு. என்ன மாமா அது? சரி ஒரு கதையாவது சொல்லுங்க மாமா. கதையா? ஆமா, நான் எங்க அம்மாவுக்கு தினமும் ஒரு புது கதை சொல்லி ஆகணும். நீங்க ஒரு கதை சொன்னீங்கன்னா அதை நான் எங்க அம்மாவுக்கு சொல்லுவேன். ஏன் மாமா கதை சொல்ல சொன்ன அழறீங்க? எனக்கு எந்த கதையும் தெரியாதுப்பா. ஐயே, என்னதான் தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா ஒண்ணும் தெரியாது. சரி ஒரு பாட்டாவது பாடுங்க மாமா. பாட்டா? பாடுறேன்ப்பா, பாடுறேன். எனக்கு இப்ப நல்லா நினைவு வந்துடுச்சு. அதுக்கு நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க, நான் ஓடி வந்தேன். நாம 2 பேரும் படகுல பாடிக்கிட்டே போறோம். அப்புறம் நான் தனியா போய் படகு என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அறியாத உங்களுக்கு எல்லாம் கலங்குற விளக்கமா இருந்த உங்க கண்களா இப்படி இருளடைஞ்சு ஒளி இழந்து இருக்கு. இது என்னோட இந்த கோலம். ஐயோ, இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாய்தானே. இதுக்காகவா உங்களை இந்த நிலைமையில பார்க்கறதுக்காகவா லட்சிய புருஷனான ப்ரொஃபசர் கிருஷ்ணரையே கணவனாக அடையணும்னு நான் சபதம் எடுத்தேன். இல்ல ராதா, அந்த ப்ரொஃபசர் கிருஷ்ணர் செத்து போயிட்டு. ஆனா அந்த ராதா மறுபடியும் பிறந்துட்டான். அந்த ப்ரொஃபசர் கிருஷ்ணன் மறுபடி பறக்கவே மாட்டாராதா. கடந்த ஜென்மம் கடந்து விட்டது. இனிமேல் நீ இந்த புதிய ஜென்மத்தின் சட்டத்திட்டப்படி தான் வாழ வேண்டும். முடியாது. மாமா வீட்டுக்கு போலாம். உன்னை அம்மாவென்று அழைக்கும் இந்த குழந்தையை மறந்து விடாதே. நீ ஞாபகம் இல்லாமல் இருக்கும் போது உனக்கு ஆதரவளித்த சங்கரின் வீட்டில் தான் நீ இன்னும் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. போ போ. உங்களை விட்டு போக முடியாது. முடியாது? சரி, நான் போகிறேன். மிஸ்டர் ராமு, மைனிங் சிண்டிகேட் பார்ட்னர் மிஸ்டர் வின்சென்ட் உங்க திறமையை பத்தி ரொம்ப பிரமாதமா எனக்கு லெட்டர் எழுதியிருந்தார். இவ்வளவு யங் ஏஜ்ல இந்த சுரங்கங்களுக்கெல்லாம் பார்ட்னர் ஆகிறதுனா அது சாதாரண விஷயம் இல்ல. ஐ கங்க்ராச்சுலேட் யூ. ஐ அம் ரியலி ஆனர்ட் பை யுவர் விசிட். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் சங்கர். தி மைன் இஸ் வெல் கெப்ட். பை தி பை, நான் நாளைக்கே ஊருக்கு போறான்னு இருக்கேன். அப்படியா? அதோட என் லட்சிய ப்ரொஃபஸரோட படத்தை நான் படிச்ச காலேஜ்ல நானே திறந்து வைக்கப்பேன். வெரி குட். நீங்க நாளைக்கே ஊருக்கு போகணும். தேங்க் யூ. மிஸ்டர் ராமு, we are just nearing the mines. I see. Be careful. Ramu! 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 Ah! Ah! நீங்க எப்படி வந்தீங்க? மூர்த்தி உங்களுக்கு தெரியுமா? மூர்த்தியா? இல்ல சார், நான் சொல்ல உங்கள்கிட்ட எங்க ப்ரொஃபசர் கிருஷ்ணன் சார், எங்க வாத்தியார் சார். கிருஷ்ணன், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். உங்க மாணவன் ராமு இப்போ ஒரு பெரிய லட்சாதிபதி, இந்த மைனிங் சிண்டிகேட்டுடைய பார்ட்னர். ராமு நீ லட்சாதிபதியா? நீ நன்றாக வாழ வேண்டும். உங்க ஆசீர்வாதம். ராமு, பள்ளி ஆசிரியர்கள் என்றுமே பேராசைக்காரர்கள் அல்ல. வாழ்க்கையில் தங்கள் மாணவர்கள் அடையும் வெற்றிதான் ஆசிரியர்களுக்கு சொர்க்கம். ராமு, நீ வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டாய், அதுதான் எனக்கு சொர்க்கம்.
ராமு, நான் உன் ஆசிரியன் அல்லவா? ஆமா சார், ஆமா. நீ எனக்கு என்ன குரு காணிக்கை கொடுக்க போகிற? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? என் உயிரையே கொடுப்பேன் சார், என் உயிரையே கொடுக்கிறேன் சார். வேண்டாம் ராமு, எனக்கு உன் உயிர் வேண்டாம். உன் உயிருக்காக இன்னொரு உயிர் காத்திருக்கிறது.